life with PCOS can be a real struggle. அந்த எக்ஸஸ் பாடி வெயிட்டாக இருக்கட்டும், ஃபேஷியல் ஹேர், முடி கொட்டுற பிரச்சனை, கழுத்தில் அண்டர் ஆர்மில் இருக்கக்கூடிய அந்த டார்க் வெல்வெட்டி பேச்சஸ், தே கால் இட் அகென்தோசிஸ் nigricans. ஸோ இதெல்லாம் வந்து it can be very detrimental to the self-confidence of a young girl who has just entered her womanhood. சோஷியல் ஸ்டிக்மா தட் கம்ஸ் அரவுண்ட் இட், நிறைய எம்பாரசிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கழுத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து அழுக்கு, நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அது போயிடும். ரியலி ஷாக் பிகாஸ் அந்த செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப அது ஹைப்பர் சென்சிட்டிவாக பி ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் மெலனோசைட்ஸ். நீங்கள் அதை தேய்க்கிறேன்னு இஃப் யூ ஸ்க்ரப் இட் ஆர் கிவ் இட் ப்ரெஷர், அது இன்னும் அதிகமான மெலனோசைட்ஸை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அந்த ஏரியா வந்து இட் டர்ன் even more darker. அதே மாதிரி PCOS இருக்கக்கூடியவங்க ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய இன்னொரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. பட் நார்மல் வெயிட் கெயினுக்கும் PCOS வெயிட் கெயினுக்கும் there's a lot of difference. அதில் நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சாத்தியப்படும். ஸோ PCOS பற்றின நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு menstrual cycle அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் இன்டர்ப்ளே ஆஃப் ஹார்மோன்ஸ். ஸோ PCOS ஒரு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையா நம்ம பார்க்காம மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வெளிப்பாடாக தான் நம்ம அதை அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மென்டல் வெல்பீயிங் இஸ் அ கோர் ஆஸ்பெக்ட் ஆஃப் managing PCOS. So in the video we'll see the importance of mental health in managing PCOS symptoms. ஒரு நார்மலான ஒரு மாதவிடாய் சுழற்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எது எங்கே தப்பாகும்போது a person ends up in PCOS அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். மாதவிடாய் ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய பிரெயின்ல GnRH அப்படின்னு கூடிய ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி அது நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்டினைசிங் ஹார்மோன் 2 விதமான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சினை பையில் இருக்கக்கூடிய கருமுட்டைகளை வந்து வளர செய்யும். 6லிருந்து 12 கருமுட்டைகள் வரைக்கும் அந்த நேரத்தில் வளர்ந்து அதில் ஒரு ஃபாலிக்கிள் மட்டும் முதிர்ந்து அதுல இருந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இந்த எக்கை ரிலீஸ் பண்ணதற்கு பிற்பாடு இந்த வளர்ந்த அந்த ஃபாலிக்கிள் வந்து காப்பஸ் லியூட்டியம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா அது மாறிடும். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரிலீஸ் ஆன இந்த எக்கு வந்து 14th டே ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து ஓவுலேஷன் ஃபேஸ். அது ரிலீஸ் ஆனதுக்கு அதே நேரத்தில் இந்த யூட்ரன் லைனிங் வந்து திக்காகும். ஒரு கருமுட்டை ஒரு வேளை அது ஃபர்டிலைஸ் ஆகிற பட்சத்தில் ஒரு குழந்தை வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலையை அந்த கர்ப்பப்பையில் அது ஏற்படுத்தும். அப்படியே அது ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படிங்கும்போது இந்த கார்பஸ் லியூட்டியம் இங்கே தங்கச்சு பார்த்தீங்களா, இது வந்து ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் அதிகப்படுத்தி இந்த ப்ரொஜெஸ்டரான் இந்த ஆரம்பத்தில் செக்ரீட் ஆன இந்த GnRHக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்து இது எல்லாமே சேர்ந்து மாதவிடாயாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு சைக்கிள். ஆனால் ஒரு PCOS இருக்கும்போது GnRHன்னு இந்த மாதவிடாயை தொடங்குச்சு பார்த்தீங்களா, இந்த ஹார்மோன் வந்து அதிக அளவில் சுரக்கும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனால மெச்சூர் ஆகக்கூடிய இந்த கருமுட்டைகள் மெச்சூர் ஆகாமே போகுது. அது மெச்சூர் ஆகாமல் போகும்போது இதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகாமல் போகுது. எக்கு ரிலீஸ் ஆகாமல் போகும்போது காப்பஸ் லியூட்டியம் நம்மளுக்கு இல்லாமல் போகுது. காப்பஸ் லியூட்டியம் தான் நம்மளுக்கு ப்ரொஜெஸ்டிரானை வந்து செக்ரேட் பண்ணணும். இந்த ப்ரொஜெஸ்டிரான் தான் GnRHக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைக்கிளே அப்படியே அங்கே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. இதனால சரியா மெச்சூர் ஆகாம போறதெல்லாம் நீர்க்கட்டிகளா அப்படியே தங்கிடுது. இதனாலதான் இந்த பிரச்சனைக்கு பேரே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த குட்டி குட்டியா முதிர்ச்சி அடையாம போன இந்த நீர்க்கட்டிகள் அதிக அளவு ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுது. டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸை வந்து அதிகப்படுத்தி டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்சுலின் லெவல் அதிகமாகுது. இன்சுலின் லெவல் அதிகமாகும் போது மறுபடியும் அதிகமான டெஸ்டோஸ்டிரோன், மறுபடியும் அதிக இன்சுலின். இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சைக்கிளா அப்படியே அது தொடர்ந்துட்டே இருக்குது. இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைட்ஸில் வந்து ஆண்களுக்கு முடி கொட்டுறதை போலவே முடி கொட்டும். அந்த மாதிரி ஃபேஸில் வந்து அப்பர் லிப்பில் சின்னெல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கும். அவங்க வெயிட் கெயினும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக விமன் வந்து அவங்க ஹிப்பில் தைஸில் தான் அவங்க வெயிட் போடுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு தான் வந்து இந்த அப்டமனில் வந்து வெயிட் வந்து அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகும். அதே மாதிரி இந்த
பிசிஓஎஸ்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கேரக்டரிஸ்டிக்காக அவங்களுக்கு வந்து அப்டமன்ல தான் வந்து அதிகமான வெயிட் வந்து இருக்கும். லைக் ஆப்பிள் ஷேப்னு சொல்லுவாங்க. அவங்க அப்டமன் தான் வந்து ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக பல்ஜ்டாக இருக்கும். இந்த ஹை டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ்னால நம்மளுடைய இன்சுலின் லெவல்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியால் இன்சுலினை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு அது தள்ளப்படுது. ஸோ தட் இஸ் கால்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த கழுத்தில், அண்டர் ஆர்ம்ஸில், இன்னர் தைஸ்லலாம் வரக்கூடிய அந்த டார்க் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அந்த அக்கென்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் கண்டிஷன் வந்து வருது. ஸோ இதை நம்ம அப்படியே கவனிக்காமல் விடும் பொழுது, இது அப்படியே இருக்கும் பொழுது நாள் கணக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் லீட் டு டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா a women's body it is attuned emotions and சொல்லலாம். உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து it is closely linked to the way she feels about herself. Women always want to look attractive. So அப்படி இருக்கும் பொழுது as I told earlier, இந்த weight gain இருக்கட்டும், unwanted facial hair, hair loss, hyperpigmentation, all of these things can lead to negative body image. ஸோ அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அது ரொம்ப பாதிக்கும் பொழுது perceived stigma, மற்றவங்க நம்மளை தப்பாகவே நினைக்கலனா கூட ஒரு வேலை நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த ஸ்டிக்மா வந்து it can lead to anger issues. See, why me? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும்? Why can't I be normal like others? அப்படிங்கும்போது it can lead to anxiety, depression, eating disorders. They'll feel very less motivated even to come out of that situation. So in the long run, இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள போட்டுட்டே இருக்கும்போது our hormones it will react to stress. நம்ம நினைக்கிறத விட பயங்கரமா அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில கார்டிசால் லெவல்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல்ஸ் வந்து அதிகமாகும். ஹை லெவல்ஸ் ஆஃப் கார்டிசால் அண்ட் அட்ரினலின் புட் அ பாடி இன் அ ஸ்டேட் ஆஃப் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட். ஸோ அந்த ஃப்ளைட் ஆஃப் ஃபைட் ரெஸ்பான்ஸ்ல நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் ஹை ஆகும். ஸ்ட்ரெஸ்னாலையும் அது அதிகமாகும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் லெவல்ஸ் வந்து இட் வில் பி அவுட் ஆஃப் வேக். அது வந்து நார்மலா இல்லாம போகும் பொழுது அகெயின் தட் கேன் லீட் டு ஃபெட்டிக். யூ வில் ஃபீல் வெரி டயர்ட். உங்களுடைய ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸ்லீப்லெஸ்னஸ்னால சர்காடியன் ரிதம் டிஸ்டர்ப் ஆகும். சர்காடியன் ரிதம் டிஸ்டர்ப் ஆகும்போது அகெயின் இட் வில் கான்ட்ரிபியூட் டு யுவர் ஹார்மோனல் டிஸ்ட்ரப்ஷன். 50% of the PCOS population they have comorbid mental illness like anxiety and depression. It has been found. Again, brain fog is common. You'll feel lost, confused, feeling overwhelmed and problems with memory. Another common problem that PCOS இருக்கிறவங்க ஃபேஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா eating disorder. See, மற்ற எல்லா ஹார்மோன்ஸும் when they are not in balance, நம்ம ஹங்கரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் கிரெலின், லெப்டின், they also fall out of balance. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா we crave. sometimes cravings வந்து they can hit hard. ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்கும், உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. you end up eating more. அப்போ அப்படி நிறைய சாப்பிடும்போது you feel guilty. ஸோ அதனால அதுக்காக வந்து you stop eating. ஸோ இது ஒரு விசிய சைக்கிளாக இது தொடர்ந்து you can end up having anorexia, bulimia மாதிரியான ஈட்டிங் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐயோ எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்படுறதுனால எதனா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறாது. ஸோ கவலைப்படுறதை விட்டுட்டு we need to take proactive steps. We need to take responsibility for ourselves. நம்ம ஒரு victim, நம்மளுக்கு இது நடந்துருச்சு, 10ல் ஒருத்தருக்கு PCOS இருக்கு, நான் அந்த 10ல் ஒருத்தரா வந்து பிறந்துட்டேன் அப்படின்னு நீங்க உட்காந்து ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் எதுவுமே மாற போறது கிடையாது. யூ நீட் டு ஓன் யுவர் பாடி. சரி, இதுதான் என்னோட பாடி, நான் இப்படிதான் இருக்கேன், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை எப்படி நான் பெட்டரா வாழ போறேன் அப்படிங்கறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா we need to acknowledge and accept ourselves. See, உங்களுக்கு ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கலாம், எனக்கு ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கலாம். இன்னைக்கு இன்ஸ்டால வந்து நீங்க ரீல்ஸ் உட்காந்து பாக்குறீங்க, லைக் 15 செகண்ட் அந்த ரீல்ஸ்க்கு பின்னாடி அவங்க ஹவர்ஸ் டுகெதரான ஹார்ட் ஒர்க்னாலதான் அந்த ரீல்ஸ் வந்திருக்கும். நீங்க அதை பார்த்த உடனே வாவ் இவங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காங்க, நம்ம அப்படி இல்லையே. when we start comparing, that leads to problems. We are all unique and beautiful in our own way. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. she was of the perfect shape. அவங்க வந்து she was secretly fighting with eating disorders, depressionோட அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. and she has attempted suicide several times. even hitman வச்சு அவங்க ஷூட் பண்ணலாம் வந்து அவங்க ஹையர் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல இருந்தெல்லாம் வந்து அவங்க மீண்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா when she started
thinking on that and she adopted a son. ஒரு பையனை அவங்க அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமா she thought அந்த பையனுக்காக நான் வாழணும்னு அவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் could actually come out of a depression. எல்லாருக்குமே அப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். when we take responsibility, ஏதோ ஒரு விஷயத்துக்காக when we take responsibility, அப்ப அதுக்காக நம்ம ஓடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு வரும். ரெண்டாவது வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப். ஐ கேன் நாட் ஸ்பீக் லெஸ் அபவுட் ஸ்லீப். நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பற்றின வீடியோஸ் நிறைய இருக்கும். ஸோ ஸ்லீப் நீங்கள் நினைக்கிறத விட இட் கேன் டூ ஒண்டர்ஸ் டு யுவர் பாடி. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். ஒரு ஹெல்த்தியான டயட். த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு அவாய்ட் இன் PCOS டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர். அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் சுகர் இஸ் லைக் அன் எனிமி. நம்ம வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு சுகர் அப்படிங்கிற ஒன்னே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவை கிடையாது. அப்படிதான் நம்ம பாடி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் யூனோ ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வென் வி வேர் இன்ட்ரடியூஸ் டு சுகர், அது வந்து நம்மளுக்கு டோபமைன் ஹிட்டை கொடுக்குது. நம்ம கண்டுபிடிச்ச உடனே நம்ம அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். ஸோ சுகர் இஸ் ஆக்சுவலி an addiction that needs to be very carefully handled. சுகர் உங்க டயட்ல இருந்து நீங்க கட் பண்ணீங்கனாலே you can see visible changes in your insulin resistance. அந்த டார்க்னஸ் எல்லாம் குறையும். and then ஏதாவது ஒரு காஸ்மெட்டாலஜி ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு you can, if you want, அந்த ஸ்கின்னை வந்து நீங்க லைட்டன் பண்ணலாம். செகண்ட் திங் that needs to be avoided is dairy. மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்றது மூலமா இன்ஃப்ளமேஷனை வந்து அது குறைக்கும். ஸோ that will also help in managing our hormones. ரெட் மீட்டை வந்து நம்ம ஒயிட் மீட்டால சப்ஸ்டியூட் பண்ணலாம். லைக் அனிமல் மீட்டுக்கு பதிலாக, மட்டனுக்கு பதிலாக யூ கேன் டேக் ஃபிஷ் ஆர் பேர்ட் மீட்டை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிகாஸ் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. ப்ரோட்டீன் ஆக்சுவலாக இட் இஸ் வெரி குட். என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரைகள் வந்து உணவில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். வாரத்தில் 3 to 4 நாட்கள் கண்டிப்பாக கீரை வந்து உணவில் இருக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காய்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லைக் வெரி வெரி குட். அது அவ்வளோ ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் ஃபார் யோர் ஓவுலேஷன். பிரைட்லி colored fruits and vegetables எடுத்துக்கலாம், nuts எடுத்துக்கலாம், egg எடுக்கணும். These are all good food, and diet is what that will impact your health. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்டா எக்ஸசைஸ்ல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் PCOS பீப்புள் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அவங்க பண்ற அதே எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியோவோ பாடியை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நிலையில போடக்கூடிய எக்ஸசைஸை விட யூ கேன் ட்ரை டூயிங் ஸ்ட்ரெச்சிங். பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ்டா அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் நீங்க பண்ணும்போது இட் ஆக்சுவலி ஹெல்ப் ரெடியூஸ் த கார்டிசால் லெவல்ஸ் அண்ட் ஹெல்ப் யூ லைக் உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஹார்மனியில கொண்டு வர்றதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்டா நான் ஆட் பண்ண நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோப். ஆல்வேஸ் பி ஹோப்ஃபுல். ரொம்ப நம்பிக்கையா இருங்க, ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க. எல்லாமே எனக்கு நல்லதா தான் நடக்கும், எவ்ரிதிங் good comes in my way அப்படின்னு நீங்க நம்பும்போது ஆக்சுவலி இட் கேன் அக்சலரேட் யோர் ஹீலிங். எந்த ஒரு பிசிக்கல் இல்னஸா இருக்கட்டும், மென்டல் இல்னஸா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், ஹீல் பண்ற அந்த பொட்டென்ஷியல் இஸ் வித்தின் அஸ். நம்ம அதை நம்பணும், நம்ம அதை செயல்படுத்தணும். we need to believe in it and then we can see the miracles happen. Thanks for watching.